Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. புது சின்னம் கொடுத்தாலும் கூட அதை கொண்டு போய் பயங்கரமா கொண்டு போய் சேர்த்துருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. என்ன பாஜகவினுடைய பழிவாங்கல் இது அரசியல் தலையீடு இருக்குன்ற ஸ்டேட்மெண்ட் இன்னுமே அவங்க சொல்லலை. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுல நம்ம சொல்ல தேவையில்லை, இது நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்ப இவங்களை ஃபர்ஸ்ட் இந்த தேர்தலோட முடிச்சு விட்டுருப்பாங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஆனா நாங்க இந்த முகிழ்ந்து வரக்கூடிய தமிழ் தேசிய மறுமலர்ச்சியை ஒருபோதும் முடங்க விட மாட்டோம் அப்படிங்கறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க புலிகள் ஆதரவை மறுபரிசீலனை பண்ணல அப்படின்னா கட்சி தடை வரைக்கும் சொல்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு சூசகமா நிர்வாகிகள் என்ஐஏ அதிகாரிகள் சொன்னதா தகவல். இனி உங்களோட கட்சி நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அதாவது எது நடந்தாலும் சரி எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். மத்திய சென்னை வேட்பாளரா உங்களை அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்போது மத்திய சென்னை வேட்பாளரா வேறு நபர்களுடைய பெயர்கள் அடிப்படுது. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கான் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டே வருது. நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கு. வழக்கமான கட்சிகள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை தாண்டி நாம் தமிழர் புதிய விஷயங்களை எடுத்துட்டு வரதா அடிக்கடி மேடையில பேசுறதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி மாறுபட்ட கோணத்துல எப்படி நீங்க தேர்தல் அணுகுறீங்க? ஒட்டுமொத்தமாகவே இந்த தேர்தல் களத்துல இங்க இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு பேட்டர்ன், இந்த ஸ்டைலையே உடைத்து தேர்தல் என்பது மாறுதலுக்கானது அப்படிங்கிறத உள்வாங்கி நாம் தமிழ் கட்சி ஒரு புதிய கோணத்துல தான் சந்திக்குது. புதிய கோணம்ங்கிறது ஒன்று பெரிய புது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இல்லை. மக்கள்ல இருந்து வந்த ஒரு என்ன சொல்றது, ஒடுக்கப்பட்ட இல்லை ரொம்ப அநீதிகளுக்கு உட்படுத்தப்பட்ட மக்கள்லேருந்து வெளியில வரோம் அப்படிங்கிறனால நாங்கள் புதுசாக இந்த ஸ்ட்ராட்டஜியும் வகுக்க தேவையில்லை. வழியிலிருந்து பிறந்தவர்கள் அப்படிங்கிறனால, மக்களின் வழியை நன்கு உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறனால, மக்களினுடைய வழியை உணர்த்தி திருப்பியும் அவர்களுக்கு நினைவுபடுத்தி பேசுவதே இன்னைக்கு தேர்தல் மாறுதலுக்கான ஒரு வேலையை நாம் தமிழ் கட்சி மேடைகள் தோறும் செய்துட்டு வருது. அப்படித்தான் ஒவ்வொரு மேடைகளையும் இங்க என்னென்னலாம் நம்மளுக்கு அநீதிகளும் உரிமை மறுப்பும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமா செய்து இதைத்தான் பேசியும் நாம் தமிழர் கட்சி மக்களை இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்குது. ஒரு பெரிய புது யுக்தி அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரியான ஒரு துணி இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம், கரும்பு விவசாயி சின்னம் தற்போது நாம் தமிழர் கட்சியிடம் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் வேறு சின்னத்தோடு தான் நாம் தமிழர் கட்சி அணுக இருக்குதா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த செய்தி இன்னும் அதிகாரப்பூர்வமாக எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த இணையதளத்துல இன்னும் பதிவு செய்யப்படலை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதுக்குள்ள நம்ம எல்லாரும் அதை பத்தி பேசும். இருந்தாலும் அதற்கான வேலைகளை எங்களுடைய கட்சி நிர்வாகம் செய்துட்டு தான் இருக்கு. கடந்த February 6 அப்பவே நாங்க இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணியாச்சு. எங்களுக்கான ரெஸ்பான்ஸ் மெயில் ப்ராப்பரா வரல அப்படிங்கிறது தான் செய்தி. இதற்கு மத்தியில இன்னொரு கட்சியான இந்த பாரதிய பிரஜ ஐக்கியாத்தா அப்படிங்கிற இந்த கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சிக்கு வெறும் 2 ஆண்டுகள் கூட நிறைவு பெறாத ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல். கூடுதலாக அந்த கட்சி என்பது பாஜகவிலிருந்து பிரிந்து ஒரு அங்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நான் இதை ரொம்ப நேர்மறையா பாக்குறேன். நான் கொஞ்சம் குழப்பமா தான் போய் என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள்கிட்ட கேட்டேன். மாமா என்ன இது சின்னத்தை பத்தி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு ரொம்ப நெருடலோட தான் போய் கேட்டேன். அப்ப ரொம்ப யதார்த்தமா மாமா சொன்னாங்க, இப்படியாவது கொண்டு போய் நம்மளோட சின்னத்தை பரவலாக கொண்டு போய் சேர்க்கட்டும் அப்படின்னு மாமா சொன்னாங்க. அதற்கப்புறம் எனக்கே ஒரு விஷயம் தெளிவடைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஊடக பிரிவு என்பது கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு வார் ரூம் வச்சு சேர்க்கப்பட்ட நபர்களோ கட்சியோடைய ஐடி நிர்வாகிகளோ கிடையாது. தன்னெழுச்சியாக என்ன சொல்றது, ஒரு வாலண்டியரிங்கா ஒரு ஆர்வம் கொண்டு பல இளைஞர்கள் கட்சியினுடைய கொள்கையும் இந்த கோட்பாடையும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறது முதல் தளமா நான் சோசியல் மீடியாவை பார்க்குறேன். அப்படி எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் புது சின்னம் கொடுத்தாலும் கூட அதை கொண்டு போய் பயங்கரமா கொண்டு போய் சேர்த்துருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. என்ன இது வரைக்கும் விவசாயி அப்படிங்கிற இந்த சின்னத்தை பேசுறது மூலியமா, எலெக்ஷன் கமிஷன் பேசுறது மூலியமா போய் மக்கள் கூடுதலா தேடுவாங்க, யார் இவரு,
என்னென்னலாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத கூடுதல் விளம்பரமா போய் சேரும் இந்த 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 இதன் மூலியமா அப்படிங்கறத நான் பாக்குறேன். எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமாவே விவசாயி சின்னம் நம்மிடம் இல்லை அப்படின்றத இல்ல அததான் நான் சொல்றேன். இன்னும் அதிகாரப்பூர்வமாக எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல இது வந்து பதிவேற்றம் செய்யப்படல. ஆனா கர்நாடகாவை சேர்ந்த கட்சிக்கு இதுதான் உங்க சின்னம்னு அவங்க கொடுத்துட்டதா தகவல் சொல்றாங்க. இல்ல அது கட்சியினர் சொல்றாங்க. ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து ஒரே ஒரு விஷயத்துலதான் இருக்கு. ஆனா தார்மீக ரீதியாக இது நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டு தான் சேரணும். ஏன் அப்படின்னா நாங்க வந்து பல தேர்தல்கள்ல கிட்டத்தட்ட 6 தேர்தல்களை இதோட நாங்க வந்து சந்திச்சிருக்கோம். இன்னும் என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு பெருவாரியான வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்துட்டே வருது. முதல் தேர்தலில் 1.1% எடுத்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 7% வரைக்கும் எங்களுடைய வாக்கு விகிதம் வந்து அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. அப்படிங்கும் போது அப்போ நாங்க வந்து தார்மீகமா இந்த சின்னத்துக்கு உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்ல மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய கட்சி. கூடுதலாக எந்த கூட்டணியோடும் இல்லாம தனித்து 3வது பெரிய கட்சியாக தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டும்தான் தேர்தலை வந்து அவங்களுடைய வச்சுக்கலான்ற ஒரு விதி இருக்குது. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு இது இயல்பாகவே நடக்கிற விஷயம் தானே. வேறு யாராவது இந்த சின்னத்தை கோர்றாங்க அப்படின்னா அதன் முடிவு தேர்தல் ஆணையம் கையில தானே இருக்கு. அந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் நாங்களும் கேட்கிறோம். நாங்க போய் சின்னம் அப்படின்னு முதல் முறையா கேட்கும் போது எவ்வளவு வியாக்கியானம், எவ்வளவு எதிர்மறைகள், எவ்வளவு எதிர் வினாக்கள் கேட்டிருந்த செய்திகளை பல மேடைகள் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அப்ப கேட்கும் போது உயிர் உள்ளதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. புலியை கேட்டதுக்கு உயிர் உள்ளதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அம்மா இவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, அவங்க பேர் மாயாவதி யானையை கொடுத்துருக்கீங்க மாயாவதிக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க உயிர் உள்ளதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி நாங்க வந்து சின்னத்தை கேட்கும் போது எங்களுக்கு இவ்வளவு பேசின நீங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பார்ட்டி தமிழகத்துல இருக்கு. அவங்க இவ்வளவு கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த சின்னம் வந்து நியாயமா அவங்களுக்கு தான் போய் சேரணும், ஏன் இதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கும். இது இன்னும் இணையதளத்துல ஏற்றப்படலை அப்படிங்கிறதுனால எங்களுடைய முழு முயற்சியால இப்படி நாங்க வந்து நேரடியா போய் எலெக்ஷன் கமிஷன்ல முறையிடுவோம். அப்படி எங்களுக்கு அவங்க கொடுக்கவே முடியாதுன்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா இதற்கு பின்னாடி முழுமையான அரசியல் சூழ்ச்சி, அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை அதையும் கொடுக்க முடியாதுன்னு மறுத்தாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடி எங்களுடைய லீகல் டீமை வச்சு அதை பெறுவதற்கான எல்லா முயற்சியும் நாம் தமிழர் கட்சி செய்யும். அதுவுமே இல்லைன்னா லாஸ்டா ஃபைனலா நாங்க வந்து எங்களுக்கு என்ன சின்னம் கொடுக்கப்பட்டாலும் அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் பெருமளவுல சேர்க்கிறதுக்கு எங்களுக்கான போதுமான ஆள்பலங்களும் இருக்கு, ஸ்கில்டு ஐடி விங் நபர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் நான் சொல்றேன். இது தொடர்பா பேசுற பிற நிர்வாகிகள் எல்லாருமே இது வந்து பாஜகவினுடைய பழிவாங்கல், இது வந்து அரசியல் தலையீடு இருக்குன்ற ஸ்டேட்மெண்ட் இன்னுமே அவங்க சொல்லல. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுல நம்ம சொல்ல தேவையில்ல, இது நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இது அவங்களுடைய தலையீடு இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னா சகோதரர் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்ட அந்த வாக்கியம் 2024 பிறகு நாம் தமிழர் கட்சியே இருக்காதுன்னு சொல்றதாக இருக்கட்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் குறிப்பிட்டதாக இருக்கட்டும், சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இது தேச விரோத கட்சின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்ப இதனுடைய எல்லா அசைவுகளுமே எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணும் போது இங்க இருக்கிற 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் இங்க புதுசா உள்ள நுழையணும், கால் பதிக்கணும், எப்படியாவது அதிகப்படியான வாக்குகள் வாங்கிடணும்னு நினைக்கக்கூடிய பாஜகவினுடைய ஒரு முக்கிய வேலையா நான் வந்து பாக்குறேன். சின்னத்தை முடக்குனதுலயும் பாஜக தான் காரணம். என்னையே இன்னைக்கு சின்னம் அப்படின்னா அப்ப இது தொடர்ச்சியா அவங்க ஒரு எண்ணத்தை வச்சுட்டாங்க, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிட்டாங்க. அவர்கள் எப்படியாவது இங்க வந்து கால் ஊண்டிடணும் தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கு. அப்ப மெஜாரிட்டி ஆஃப் த யூத் பாப்புலேஷனோட ஓட் பேங்க் வந்து நாம் தமிழர் கட்சிகிட்ட தான் இருக்கு. அப்ப அவங்களதான் வந்து நம்ம வந்து முடக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பாஜக வந்து மீண்டும் ஆட்சி அமைக்கணும்ன்றதுல உறுதியா இருக்கிறாங்க. சரி, அதற்கு வந்து காங்கிரஸ் போன்ற கட்சிகளை வந்து அவங்க இந்த மாதிரி இன்னைக்கு வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து முடக்கி இருக்கிறது, ஐடி மூலியமா முடக்கி இருக்கிறது கூட ஒரு இது பாஜகவினுடைய செயலா இருக்கலாம்ன்ற சந்தேகிக்கலாம். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரதை தடுக்கக்கூடிய வலிமை நாம் தமிழருக்கு இல்லை அப்படின்னு சீமான் அவர்களே பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியை குறிவைக்கிறாங்கன்றது எப்படி ஏத்துக்க? அதான் நான் சொல்றேனே, இன்னைக்கு வந்து தமிழகத்துல 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியா இருக்கு. இளைஞர்களுடைய ஆதரவும் நம்ம கிட்ட இருக்கு. அப்படிங்கும் போது யூத் பாப்புலேஷன் தான் என்டையர் இந்தியாலேயே வந்து மெஜாரிட்டியான பாப்புலேஷனாக இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம பிரேக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அதை நோக்கி இப்ப நாம் தமிழர் கட்சி குறிவைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கூடுதலாக இங்க வந்து தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய கொள்கை கோட்பாடை வந்து
சிதைச்சிடலாம், இவங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்ல இவர்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்ற ஒரு பரப்புரை மூலியமாக இந்த ஆரியத்துவத்தை அவர்கள் வந்து இன்னைக்கு இப்ப தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல வந்து ஆழமா பதிச்சிடலாம் நினைக்கிறாங்க. அதுக்கு குறிப்பா நாம் தமிழர் கட்சி இடையூறாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க பற்களின் சீப்புகளை போல எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு இருக்கணும்னு நினைக்கிறோம். அது வந்து அவர்களுக்கு முதல் எதிரியா இருக்கும். அவர்கள் அது உங்களுக்கு தெரியுமா அவங்களுடைய சனாதன கோட்பாடு என்ன அப்படின்னு, பிறப்பால ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய ஒரு கொள்கை கோட்பாடு. அப்ப எல்லாரையும் சமமா பார்க்க மாட்டாங்க. சமமான உரிமை கிடைப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். அப்போ எதிரியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆள் யாரு இங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்த்தா நாங்க தான். ஏன்னா இங்க வந்து முன்னாடி வந்து வேற மாதிரி பேசிட்டு பின்னாடி ரெட் கார்பெட் விரிக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது உண்மையான ஒரு எதிரி அப்படின்னா அப்ப நாங்க தான் நாம் தமிழர் கட்சியாகத்தான் இருக்கோம். அப்ப இவங்களை ஃபர்ஸ்ட் இந்த தேர்தலோட முடிச்சு விட்டுருணும்பாங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஆனா நாங்க வந்து இந்த முகிழ்ந்து வரக்கூடிய தமிழ் தேசிய மறுமலர்ச்சியை ஒருபோதும் முடங்க விட மாட்டோம் அப்படிங்கிறது தான் நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் வீரியமாக தான் நாங்க திருப்பி எழுவோம் அப்படிங்கிறது தான் பாஜகவினர் புரிந்து கொள்ள வேண்டும். சின்னம் ஒரு பக்கம் அப்படின்னா என்ஐஏ மறுபக்கம். முதல்ல 4 நிர்வாகிகள் வந்து ஆஜராயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இடங்கள்ல ஒரு 7 பேர் வீட்டுல ரைடு நடத்தப்பட்டது. 2வது முறையாக அவங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை திருமணர்களுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் கூட சப்மிட் பண்ணியிருக்காரு. என்ஐஏ விவகாரம் வந்து ஒரு நாள்ல முடிஞ்சு போற விவகாரம் மாதிரி தெரியல, தொடரும் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னையே வந்து அகைன் நம்ம சொன்ன மாதிரி அவங்க பிளாட் பண்ணதுதான். இப்ப நாம் தமிழர் கட்சி பழிவாங்கல் தான் இல்ல, அதுதான் என்னையே தொடங்கிதான் இன்னைக்கு அடுத்த கட்டமா சின்னம் வந்திருக்கு இன்னைக்கு. சோ என்னையே தான் முதல்ல என்ட்ரியா இருக்கு. நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீம் இல்ல அப்படிங்கிறத பொய்யாக்கிய முதல் சம்பவம் என்னையே தான் நான் பாக்குறேன். அதற்கு முன்னாடில இருந்தே நம்ம அப்படி இல்லைங்கிறது வேற விஷயம். நம்ம அது எவ்வளவு சொன்னாலும் அவங்க ஏத்துக்கல. இன்னைக்கு அவங்களே அதை வந்து நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. தேர்தல் நேரத்துலதான் அவங்க எண்ணெயை ரெய்டு விடுறாங்க, சின்னத்தை முடக்குறாங்க, இதெல்லாம் வந்து பண்றாங்க. அப்படின்னா இதுக்கு முழுக்க அவர்களுக்கு வந்து காரணம் வந்து அவர்கள் எப்படியாவது வெற்றி பெற்றணும், மற்றவங்களை எப்படியாவது வீழ்த்திடணும், அதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவங்களோட எண்ணமாக இருக்குது. விசாரணைக்கு சென்ற நிர்வாகிகள் கிட்ட நீங்கள் வந்து விடுதலை புலிகள் ஆதரவு வந்து திரும்ப பெறணும், இப்படியான நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா கட்சி வந்து தடை வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்ஐஏ அதிகாரிகள் நிர்வாகிகள் கிட்ட சொன்னதா ஒரு தகவல். இது ஏற்கனவே ஒரு பிளாட்டை போட்டுட்டு அதற்கு எப்படி நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்றது உண்மையாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் இன்னைக்கு ஒன்றிய அரசு செய்யுது. ஆனா நாங்க ரொம்ப உண்மையா நேர்மையா அதை வந்து எதிர்கொண்டிருக்கோம்னு சொல்லணும். சரி, ஒரு என்ஐஏ அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஒன்றிய அரசின் பிரிவாக இருக்குது. முதல்ல அது வந்து தன்னாட்சி கோட்பாடுக்கு எதிரானது அப்படிங்கிறது வேற விஷயம். இது நம்மளுக்கு எதிரானது அப்படிங்கிறது முதல்ல எங்களுடைய நிலைப்பாடு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அவங்க இதை வந்து கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சி மீது வந்து வைத்து சோதனை செஞ்சாலும் அது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா போகல அப்படிங்கறத இன்னைக்கு நிரூபணம் ஆயிருக்கு. இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் தானே அதை தீர்மானிக்கும். ஏன்னா என்ஐஏ அப்படின்றது ஒரு தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்ல வந்து சோதனை பண்றாங்க அப்படின்றப்போ மக்கள் அதை எப்படி எடுத்துட்டு இருக்காங்கன்றத வந்து நம்ம தேர்தல் முடிவுகளை தானே தெரிஞ்சுக்க முடியும். இல்ல, மக்கள் எடுத்துட்டு எப்படி எடுத்திருக்காங்கிறது இல்ல, இதுல உண்மை எது பொய் எதுன்னு தான் நீங்க பாக்கணும். இப்போ சோதனை நடக்கணும் அப்படின்னு நினைச்சது பாஜக, அதன்படி அவங்க நடத்திட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன? எதுவுமே நாம் தமிழர் கட்சியின் தரப்புல இருந்து எதுவுமே வந்து சந்தேகிக்கும் அளவுல இல்ல அப்படிங்கிறது தான் ஃபைனல் அவுட்புட்டா இருக்கு. அப்ப சில பேருக்கு ஒரு கொஞ்ச நேரத்திலேயே எழுதி கொடுத்துட்டாங்க, சந்தேகிக்கும் அளவுல எதுவுமே உங்களோட இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை தாண்டி நாங்க மட்டும்தான் விடுதலை புலிகளுக்கு ஆதரவா அப்படின்னா இல்ல, பல விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கதான் செய்யறாங்க, பல கட்சிகளும் இருக்கு. ஆனா அவர்களெல்லாம் அவங்க வந்து போய் சோதனை செய்யல. அப்ப அவர்களுடைய நோக்கம் நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஐயா நெடுமாறன் அவர்கள் வந்து அறிவிக்கவே செஞ்சாங்க, இந்த மாதிரி துவாரகா அவர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கறத அறிவிக்கவே போன்ல பேசினேன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போகாத சோதனை, அவங்க வீட்டுக்கு அதே மாதிரி போகணும்னு அண்ணன் சொல்ற மாதிரி நாங்க சொல்லல, இருந்தாலும் சொல்றேன். அப்போ அவ்வளவு நேரடியாக வந்த செய்திகள் எல்லாத்தையும் கடந்து போயிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு. ஆனா நாம் தமிழர் கட்சியை பார்த்து குறிவைக்குது அப்படின்னா அவர்களுடைய நோக்கம் நாம் தமிழர் கட்சியை அழிக்க வேண்டும் என்பது, இவர்கள் மட்டும்தான் உண்மையான தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு உறுத்தலாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால இங்க புரிஞ்சுக்க முடியுது. அதனால அடுத்த கட்டமாக அவங்க வராங்க, வந்து தேடுறாங்கன்னா எல்லாத்தையும்
சமர்ப்பிச்சுட்டாங்க. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் எல்லா வீடியோவையும் சமர்ப்பிச்சுட்டாங்க. எல்லாரும் பார்த்தது தானே, எதுவும் புதுசா இல்லை. மேடைகள்ல பேசுறதா நம்ம காணொலிகள்லையும் பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்றோம், செய்யறோம். நேரடியான ஆதரவும் எல்லா இடங்களிலும் பதிவு செய்யறோம். அப்படி இருக்கும் போது எதுவுமே ஒளிவு மறைவா நாம் தமிழர் கட்சி செய்யல. எல்லாத்தையும் வெளிப்படையாகத்தான் செய்யறோம். சோதனை செய்து நீங்க தனியா எதுவும் புதுசா கண்டுபிடிக்க போறதில்லை அப்படிங்கறதான் வெளிப்பாடா இருக்கு. நீங்க புலிகள் ஆதரவை வந்து மறுபரிசீலனை பண்ணல அப்படின்னா கட்சி தடை வரைக்கும் சொல்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு சூசகமா நிர்வாகிகள் என்ஐஏ அதிகாரிகள் சொன்னதா தகவல். இனி உங்களோட கட்சி நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அதாவது எது நடந்தாலும் சரி, எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். புலிகளை ஆதரிப்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். நாங்க எங்களுடைய தலைவர் தேசிய தலைவராகத்தான் இருப்பார். அவரை வைத்துத்தான், அவர்தான் எங்களுடைய முன்னோடி. எங்களை வழிநடத்தக்கூடியவர் தாய்மாமன் சீமான் அவர்களாக இருக்கலாம். ஆனா எங்களுடைய கட்சியின் தலைவராக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை பின்வாங்குவதும் இல்லை. ஒரு மிகப்பெரிய இன அழிப்பின் பின்புதான் நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியே உருவாகுது. அப்ப பல துன்பங்களுக்கும் பல என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய வலிக்கு பின்புதான் நாம் தமிழர் கட்சி தொடங்குது. அந்த உணர்வு தான் இன்னை வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் கடத்திட்டு வருது. இவ்வளவு தூரம் நம்மளை எல்லாரையும் இழுத்துட்டு வந்திருக்கு. அப்போ இது எந்த நாளிலும் நாங்க பின்வாங்க போவதாக இல்லை. எப்படி இருந்தாலும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். களத்துல நாம் தமிழர் கட்சி நிற்கும். அது எந்த அடக்குமுறைகள் வந்தாலும் ஒடுக்குமுறைகள் வந்தாலும் எதிர்த்து எதிர்நீச்சல் அடித்து களத்தில் உறுதியாக உளமாற நிற்கும் அப்படிங்கிறது தான். இந்த ரெண்டு சம்பவங்கள், சின்னம், என்ஐஏ, இது ரெண்டையும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அது அவங்களுக்கு ஒரு சோர்வை கொடுத்திருக்கிறார். இல்ல எடுத்துக்கிட்டாங்க. டெய்லி சோர்விலேயே வளர்ந்து, சோர்விலேயே பிறந்து, சோர்விலேயே இருக்கிற ஒரு நபர்கள் தான், அதாவது இன்னல்களுக்கும் சிக்கல்களுக்கும் உள்ளாக்கப்பட்ட நபர்கள் தான் நாம் தமிழர் கட்சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல துன்பங்களும் பல இழப்புகளுக்கும் மத்தியில் பிறந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலாவோ பெரிய இன்னலாகவோ இருந்திராது. எங்களுடைய இலக்கு டிஃபைன்ட் இலக்கு. எங்களுடைய அதே மன வலிமையும் மன உறுதியும் கடைமட்ட நிர்வாகிகள் வரைக்கும் இருக்கும். அந்த வைப கடத்துற அளவுக்கான எல்லா ஸ்டாமினா, எல்லா ஸ்ட்ரென்த்தும் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் மனநிலை எப்படியோ அப்படிதான் கடைக்கோடி மகனுடைய மனநிலையாகவும் இருக்கும். அவர் ஒரு 2 மேடையில பேசிட்டா போதும், அந்த உத்வேகம் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படிங்கறதா என்னுடைய பார்வையா இருக்கு. இதெல்லாம் எப்படி பாப்பாங்க? இது திட்டமிட்டு இப்போ எங்களை எவ்வளவு தூரம் நீங்க அடக்கணும்னு நினைக்கிறீங்களோ திருப்பி தான் கிளர்ச்சியா நாங்க எழுந்து வருவோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பலூனை எவ்வளவுதான் நீங்க தண்ணியில போட்டு அமுக்கணும்னு நினைச்சாலும் வெளியில தான் வரும். அந்த மாதிரி இது பல உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் உள்ளடக்கிய ஒரு தமிழ் கூட்டம், தமிழ் சமூகம் அப்படிங்கிறனால அது ஒவ்வொரு முறையும் எங்களை ஒடுக்கணும்னு நினைக்கும் போதும் அடக்கணும்னு நினைக்கும் போதும் இன்னும் வீரியமாக மீண்டெழும் அப்படிங்கிறத தான் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கத்தினரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி தேர்தல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. பல்வேறு அறிவிப்புகள், வேட்பாளர் தொடர்பான பல்வேறு அறிவிப்புகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில மத்திய சென்னை வேட்பாளரா உங்களை அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்போது மத்திய சென்னை வேட்பாளரா வேறு நபர்களுடைய பெயர்கள் அடிப்படுது. ஏன் அறிவிப்பு, ஏன் மாற்றம்? அண்ணன் கார்த்திகேயன் 2019 அண்ணன் கார்த்திகேயன் முகத்தாடு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறாங்க. அவங்க தான் 2019 நின்னாங்க. இப்போது அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கப்படுது. மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில. அதாவது எல்லாரும் போட்டியாளர்கள் ஆயிட்டா யாரு களத்துல நிக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால நான் களத்துல நின்று வேலை செய்யலாம் அப்படிங்கறனால இந்த முடிவு. கூடுதலாக தாய்மாமன் சீமான் அவர்களும் நிக்கல. அதே மாதிரிதான் சீமான் மாமா அவங்களே நிக்கல அப்படிங்கும் போது இப்ப நம்மளும் களத்துல நின்று வேலை பார்க்கணும், அதற்கான வேலைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க. சரி, நம்ம அதை செஞ்சிடலாம் அப்படிங்கறதுதான் என்னோட. நீங்க தான் பின் வாங்குனீங்க, நான் இந்த இதுல களத்துல நிக்கிறேன், இந்த வேட்பாளர் நிக்கலன்றது இல்ல, மாமாவுடைய முடிவு தான். அது பல ஃபேக்டர்ஸ் இருக்கு அது தேர்ந்தெடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு வேட்பாளர் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல படிச்ச பட்டதாரிகள், மருத்துவ பின்புலம் கொண்டவங்க, இல்லைன்னா ஒரு டபுள் டிகிரி வாங்கினவங்க, அவங்கள முன்னிறுத்தி வேலை செய்யறாங்க. புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதை பத்தி மாமா டெஃபினட்டா சிந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கருத்து. எனக்கும் ஒன்றும் பெரிய சிக்கலெல்லாம் கிடையாது. நம்ம களத்துல நின்று வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான்.
ஓகே, இந்த தொகுதி மட்டும் இல்லாம, மத்திய சென்னை மட்டும் இல்லாம பல்வேறு தொகுதிகளில் பல்வேறு சந்தேகங்கள் கிளம்புது. கோவையிலேயே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு பிரமுகரை வந்து வேற ஒரு தொகுதியில நிறுத்துறாங்க, சென்னையில உள்ளவங்களை வந்து வேறு தொகுதிகளில் நிறுத்துறாங்கன்ற மாதிரியான குழப்பங்களும் வேட்பாளர் தேர்வுல இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? இப்போ வேட்பாளர் என்பவரை வந்து அந்த தொகுதியில இருக்கிறாரு அவரை போட்டுறணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. பல ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து உள்ளடக்கிய விஷயம் தான். தலைவரா இருக்கிறவருக்கு தான் புரியும், நாங்க கூடவே இருக்கனால எங்களுக்கு அது புரியுது. பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. அவங்களுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் இருக்கு. இப்போ பல தொகுதிகளில் வந்து அங்கீகரிக்கப்படாத சமூகம் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க அதே மாதிரி ஒரு ஒரு சாலிடான பேக்ரவுண்ட் கொண்டவங்களாக இருக்கணும். அஸ் இன் லைக் படிப்பு ரீதியாக சொல்றேன், அப்படியும் இருக்கணுங்கிற ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது எல்லா ஃபேக்டர்ஸையும் ஒன்று ரெண்டு கிடையாது, பல ஃபேக்டர்ஸை பார்க்குறாங்க. சமூகம், படிப்பு, அவங்களுடைய ஊர், அவங்களுடைய குடும்பம், சோஷியல். இப்போ 20 பெண்கள் 20 ஆண்கள் இருக்கும்போது பல பெண்களுக்கு குடும்பத்தை விட்டுட்டு வரக்கூடிய சூழல் இருக்காது, இல்லை முழுமையாக அவங்களால ஈடுபடுத்த முடியாது. இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் இருக்கு. அதாவது என்ன சொல்றது, கட்சியில அவங்களால வந்து ஒரு பார்ட் டைமா ஒர்க் பண்ண முடியும், கட்சியில வந்து அவங்களோட ஈடுபாடை கொடுக்க முடியும். இருந்தாலும் முழுமையாக அவர்களால சில டைம் வந்து வீட்டுல பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, குறிப்பா எக்ஸாமினேஷன் டைம், இதெல்லாம் இருக்கு. இப்ப இவங்க இதையும் என்ன ஃபோகோ பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தேர்தல் களத்துல நிக்கணும் அப்படின்னா எல்லா ஃபேக்டர்ஸையும் அவங்களுக்கும் ஓகேவா இருக்கா, நம்மளுடைய ஃபேக்டர்ஸும் ஒட்டி போகுதா அப்படிங்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்த்து தான் ஒரு இடத்துல வேட்பாளராக நிற்க வைக்கிறாங்க. குறிப்பா நாகப்பட்டினம் தொகுதியை வந்து அங்கேயே இருந்த மகளா நீங்க அக்கா காளியம்மாள் அவர்களை தான் சொல்லுவீங்க. ஆனா அது ஒரு தனி தொகுதி அப்படிங்கிறனால அதுல அவங்களுக்கு கொடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு வேட்பாளர் நிற்கணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம் நிக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு கட்சி இல்லை, இன்னைக்கு 3வது பெரிய கட்சியாக தமிழகத்துல இருக்கும். அப்படிங்கும்போது எல்லாத்தையும் பார்த்து தான் நிப்பாட்டணும். பல யோசனைகள், பல அசஸ்மெண்ட், பல நெருக்கடிகள் எல்லாத்தையும் தாண்டி கேள்வி வைக்கிறதுக்கான காரணம், ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பு வட சென்னையில வந்து மருத்துவர் இளவஞ்சின்ற பிரமுகர் நிக்க போறாங்க, மத்திய சென்னையில நீங்க நிப்பீங்க அப்படின்னு அறிவிப்புகளா வந்த செய்திகள் திரும்ப பெறப்படும் போதுதான் இந்த கேள்வி இல்ல. அது வந்து இப்போ என்ன அப்படின்னா, மாமா வந்து பெருமளவுல வந்து ஒரு பெண்களை நிப்பாட்டிடணும் இந்த தலைநகர் சென்னையில அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் இருந்தாங்க. இப்ப அக்கா இளவஞ்சி அவர்களுடைய பர்சனல் ரெக்வெஸ்டும் இருக்கு. அவங்க புது நபர் கிடையாது, கட்சியினுடைய ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு சகோதரி. பல இலக்கிய பேச்சுகள், பல மேடைகள் வந்து பேசியிருக்காங்க, நம்மளுடைய மேடைகள், முன்னாடி திமுக மேடைகள்லையும் பேசியிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. மாமா அந்த அளவுக்கு மாமாவுக்கும் சுதந்திரம் இருக்கு, அவங்களுக்கான முடிவெடுக்கிறதுக்கு இவங்களுக்கும் சுதந்திரம். அவங்க சொல்லி அவங்க வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு. இதை வந்து பெருசுபடுத்தி பேசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா காணாமல் போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.